சைட் டிஷ் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெந்தயக்கீரை தால். இந்த வெந்தயக்கீரை தாலுக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு. இது 2யும் நல்லா ஊற வச்சுட்டு, அலம்பிட்டு, அதில மஞ்சப்பொடி, அப்புறம் 2 வெங்காயம், 3 தக்காளி, அப்புறம் 2, 3 பல்லு பூண்டு. பூண்டு வேணா நீங்க நெறைய சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 பச்சை மொளகா, இதெல்லாம் போட்டுட்டு குக்கர மூடி விசில் விட்டுருங்க. ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டு, அத நல்லா மசிச்சிடுங்க. மசிச்சுட்டு, அதே குக்கர்ல நீங்க நறுக்கி வச்சிருக்கிற வெந்தயக்கீரையும் போட்டுட்டு, அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு, மொளகா பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி. நீங்க வந்து மொளகா பொடி, வர மொளகா பொடி போட்டாலும் சரி, இல்லன்னா நீங்க அந்த குழம்பு மிளகாய் தூள் இந்த மாரி ஏதாவது வச்சிருந்தாலும் சரி, அத போட்டுக்கோங்க. இல்ல சாம்பார் பொடி வச்சிருந்தாலும் அத போட்டுக்கோங்க. அதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர மூடி இன்னும் ஒரு விசில் விட்டு எடுத்துடுங்க. இத வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கடாயில எண்ணெய், நெய் 2ம் ஊத்திட்டு, கடுகு, ஜீரகம், கருவேப்பில, பெருங்காயம், அப்புறம் காஞ்ச மிளகா. இவ்வளோதான் இதுக்கான தாளிப்பு. இதையும் போட்டு தாளிச்சுட்டு, அந்த நீங்க வேக வச்சு வச்சிருக்க கலவைய இதில எடுத்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு இத ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா, டேஸ்டியான வெந்தயக்கீரை தால் ரெடி. இந்த தால் நீங்க ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.